கர்த்தர் நல்லவர், கிருபையாய் நம்மை காத்து வருகிறார். ஆமென். கொந்தளிப்பின் அனுபவத்தை கண்டோம், நிறைவின் அனுபவத்தையும் காண்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கரை தெரியாமல் பயணித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கரை தெரியலையே, கரை தெரியும். ஆமென். ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார். மாலையிலே அழுகை வரும் என்றல்ல, அழுகை தங்கும். ஆனால் விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். உண்டாகும்னா இதுவரை இல்லை. இதுவரை இருந்தது எப்படி? ஆதி கர்த்தர் இருளை உருவாக்கவில்லை, இருள் இருந்தது. அப்படிதான் இருக்கு. ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. மாலையிலே அழுகை தங்கும். இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அந்த இருள் இருந்த போதிலும் அசைவாடிக்கொண்டே இருக்கு. ஒரு டைம் வந்துச்சு. 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அடுத்த வார்த்தை, இருள் அதை தடுத்தது என்று சொல்லவில்லை. வெளிச்சம் உண்டாயிற்று. களிப்பு உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருள் தங்கட்டும், ஆனால் களிப்பு உண்டாகும். அப்படி வெளிச்சம் உண்டானதும் தேவன் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? இருள் நல்லது என்று தேவன் கண்டார்னு சொல்லல. நம்முடைய வாழ்க்கையில இருள் நல்லதுன்னு காண்கிற நிறைய பேர் இருக்கலாம். ஆமென். இவன் வாழ்க்கையில அலட்டும், கொஞ்சம் கூட அலட்டும், இப்படி சொல்லுகிற 1000 பேர் இருக்கலாம். ஆனால் வெளிச்சம் நல்லது என்று காண்கிற ஒருவர் நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டதுனால வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக. ஆமே. இந்த வேதனை என்னை பிரித்து கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கலாம். ஆமே. களிப்பு உண்டாகும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அள வைத்த இந்த இருளை நம்மிலிருந்து நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கும்படி எந்த இருள் தங்கி இருக்கிறது, அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நம்பி சொல்லுங்க, இதை நீங்க பிரிக்க போறீங்க. இந்த இருளை நீங்க பிரிக்க போறீங்க. ஆமென். என்ன அள வைத்த இந்த இருளை நீங்க பிரிக்க போறீங்க. என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண போறீங்க. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. உண்டாகட்டும். எப்படி உண்டாக்குவாரோ? உண்டாகட்டும் என்று சொல்லுவா ஆண்டவரே. அதனாலதான் தாவீது வலி தாங்க முடியாம, ஆண்டவரே மௌனமா இருக்காதீங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நான் செட்டில் ஆயிடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவன் ஒரு விசை விளம்பினதை 2 விசை கேட்டேன். அவர் சொன்னாரா அப்படி சொன்னாரா? நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தங்க ஏதாவது ஒரு வார்த்தையை நம்மளை பத்தி சொல்லிட்டாங்கன்னா, அப்படி என்ன சொன்னாங்க உங்களை இவங்க விசாரிச்சாங்க என்ன சொன்னாங்க அப்படி சொன்னாங்களா? திரும்ப ஏன்னா அதுல அவ்வளோ ஹோப் இருக்கு, அதுல அவ்வளோ ஜாய் இருக்கு, அதுல அவ்வளோ ஃபியூச்சர் இருக்கு. இவங்க என்ன பத்தி சொன்னாங்களா? விசாரிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? இப்படி தாவீது எங்க அப்பா என்ன பத்தி என்ன சொன்னாங்க, என் சகோதரர்கள் என்ன பத்தி என்ன சொன்னாங்க, எங்க மாமா என்ன பத்தி என்ன சொன்னாங்க அப்படி கேட்கல. அவங்க சொல்லிட்டோம், ஆண்டவர் சொன்னாரா அப்படி. அதனால தேவன் ஒரு விஷயம் விளம்பினதை அப்படி சொன்னார் ஆண்டவர் என்கிட்ட. என்ன பத்தி எப்படி சொன்னார் ஆண்டவர்? சாமுவேல் இருந்து சொல்லியிருப்பார்ல. அவன் தாவீது ஒன்னதான் ஏற்றவரை கண்டார். அப்படியா? எப்படி சொன்னார் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேல, இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலா. ஒன்றை வந்து சவுல் சாணத்திலிருந்து தள்ளிட்டு ஒன்று அவர் இருதயத்துக்கு ஏற்றவரை கண்டாராம். அப்படியா? உடனே அந்த சீடியை வாங்கிட்டு வந்து தாவீது வீட்டில் போட்டு திரும்ப நம்மளை பாதிக்கிற ஒரு செய்தியை நம்ம திரும்ப கண்டிப்பாக கேட்போம். ஒரு மீட்டிங் நான் போயிருக்கிறேன். அந்த மீட்டிங் கொஞ்சம் லேட்டாக போய் பின்னாடி உக்காந்துருக்கிறேன். 2 years பேக் நினைக்கிறேன்.
அப்போ ஒரு தேவ மனிதர் வந்து வார்த்தை பேசிகிட்டே இருந்தார், என்ன பாதிக்கலை. அப்போ அதுவரை எனக்கு கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது மாதிரி இருந்தது. இப்போ லாஸ்ட்டு ப்ரேயரில் அந்த லாஸ்ட் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ லாஸ்ட்டு ப்ரேயரில் இருக்கும்போது ஆண்டவரே 1:30 மணிக்கு நான் இந்த மீட்டிங்கில் இருந்தேன், என்ன பாதிக்கலையே ஆண்டவரே. நான் வந்து ஒரு மீட்டிங் நான் கேட்குறேன்னா எனக்கு ஒரு ரேமா வேணும், எனக்கு ரேமா இல்லையே அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் சோம் பண்ணிவிட்டு அப்படி நான் கிளம்ப போகிறேன். அவரும் ப்ரேயர் முடிக்கிற டைம் வரும்போது நான் கிளம்புறேன். அவர் திடீர்னு ப்ரேயரை திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. கண்டினியூ பண்ணி அப்படி வருது வேர்டு நேராக வந்து அப்படி ஒருத்தவங்க நேராக வந்து அந்த ஹார்ட்டை அப்படி தொட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி வந்து விழுது. எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் கட கட கடையான்னு ஓடியுது. ஆமேன். வீட்டுக்கு வந்தேன். அந்த செய்தியில் அந்த லாஸ்ட் போர்ஷனை திரும்ப கேட்டேன், அழுதேன். திரும்ப கேட்டேன், அழுதேன். திரும்ப கேட்டேன், அழுதேன். ஏன்னா அது தேவன் விளம்பினது. ஊழியத்தின் அதாவது ஆரம்ப நிலையில் நான் கேட்ட பல செய்திகளை கேப் விட்டு திரும்ப கேட்பேன். அது ஆல்ரெடி நான் கேட்டது என்னுடைய செர்மனில், நான் கேட்டு வளர்ந்த பல செர்மன் இருக்கும், அதை திரும்ப கேட்பேன். ஏன்னா அது என்னோட பேசினது. அதை கேட்கும்போது ஒரு லைஃப் இருக்கு, அதில் ஜீவன் இருக்கு, அதில் பேலன் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தங்கி இருக்கிற வேதனையை பார்க்காதீங்க. இதெல்லாம் காணாமல் போக ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவையில்லாததை திரும்ப கேட்காதீங்க, தேவையானது திரும்ப கேளுங்க. ஆமென். இந்த இருள் இருந்த போதிலும் ஆவியானவர் அசைவாடிட்டு இருக்கிறார். அசைவாடுறாருனாலே அவர் அமைதியா இல்லைன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, அவர் ஜலத்தின் மேல. ஆழம் எங்க இருக்கும்? ஜலத்துக்கு உள்ள இருக்கும். இருள் எங்க இருக்கிறது? ஆழத்தின் மேல. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின் மேல. அப்ப மேல இருக்கிறது யாரு? அவர் நினைச்சதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம மேல பிரச்சனை எழும்பலாம், ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். படகு அமிழத்தக்க அலை எழும்பினது, ஆனா அலையை அமர்த்தத்தக்க அவர் அதன் மேல நடந்து வருகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆழத்தின் மேல் இருக்கிற இருள் நினைத்ததெல்லாம் நடப்பது ஜலத்தின் மேல் ஒருவர். எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல. ஆமென். ஆழம் வந்து தெரியாது நமக்கு, ஆனா மேல அசைவாடுகிறவருக்கு தெரியும். இப்ப பார்த்தார், வெளிச்சம் உண்டாக கடவது, அதுவரை இல்லை. அப்போ ஒரு மகிழும்படியான ஒரு காரியம், எந்த சோர்ஸுமே இல்லை, எந்த காரியமும் நம்ம வீட்டில் இல்லை. ஆனால் நம் ஆண்டவர் கிரியேட்டர், சிருஷ்டிகர், சிருஷ்டிக்கிறவர். ஆண்டவரால் சிருஷ்டிக்க முடியும். வீட்டில் பிள்ளை வரும்போது வீட்டில் ஏதாவது இருக்கா? வீட்டில் இல்லை. ஐயோ வீட்டில் ஒன்றும் இல்லையா சாப்பிட சொன்ன உடனே தாய் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன். ஏன்னா பிள்ளைய நிலைமை அறிஞ்சதும் மைண்டும் சரீரமும் எதுக்கு ரெடி ஆகணும்னா பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும். பிள்ளை டயர்டாக வருது, பிள்ளை பசியில் வருது, இல்லைன்னு சொன்னதும் பிள்ளைக்கு முகம் மாறிட்டு உடனே ஏதாவது ஒரு 1/2 hour வெயிட் பண்ணு, ஒரு 1 hour வெயிட் பண்ணு. அப்போ அங்கே ஒன்று சிருஷ்டித்து கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைங்க டயர்டாக வரும்போதே நம்ம உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நாம பிள்ளைகளுக்கு, தாய்மார் பிள்ளைகளுக்கு ரத்தம் கொடுத்து தான் வளர்க்கிறார்கள், ஆனால் மொத்த ரத்தத்தையும் அல்ல. கொடுக்கிற பால் என்ன? அவங்க ரத்தம் தானே. ரத்தம் கொடுத்து தான் வளர்க்கிறார்கள், மொத்த ரத்தத்தையும் அல்ல. அவர் நமக்கு கொடுத்தது நம்முடைய வயிறு நிரம்புவதற்காக அல்ல, நம்முடைய மொத்தம். வந்து இருக்கிறோம், ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது. ஆண்டவர், நான் என் வீட்டில் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஒரு சோர்ஸ் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை. செய்தி மாறுது ஏன்னு தெரியல. ஒரு பெரிய செய்தி எடுத்து வந்து 11:30 செய்தியை ஸ்டார்ட் பண்ணணும்னு மைண்டில் பிளான் பண்ணி வந்து, ஆமே அப்போ அங்கே இல்லை, இருள், அழுகை தங்கி இருக்குது. அப்படி அப்படி இருக்கு.
எந்த ரூம் திறந்தாலும் அழுக, எங்கே போனாலும் அழுக. சிலருக்கு வந்து பாத்ரூமில் தான் அழவே போவாங்க, அழுதுட்டு வெளியே வந்து சிரிச்சுட்டு வரோம். இப்போ அப்படி இல்லை, அழுகை தங்கி இருக்கு எல்லா இடத்துலையும். வீட்டில் எங்கே போனாலும், எந்த பக்கம் போனாலும் அழுகை அப்படி தங்கி இருக்கு. ஆமென். ஆண்டவர் விடிய காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இருள் அப்படியே இருக்கு, என்னை யாரும் தொடல, நான் எங்க இருக்கிறேன், ஆழத்துக்கு மேல இருக்கிறேன். சில பிரச்சனை உள்ள இருக்கும் பாருங்க, அப்படியே இருக்கும், நமக்கு தெரியாது. ஏன் இது தெரியாது? அவருக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு போகிறவர் அல்ல, பார்த்து செய்கிறவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா, யெகோவா ஈரேன்னு சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி ஷலமகரோ தேடரே ரிமமரோ சந்தனலரே ரிமமரே தனலரா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் இயேசுப்பா. அற்புதம் ஓ உம்மைத்தான். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. ஆமென். உம்மைத்தான் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் வேதனையை பிரித்து, ஆமென், வெளிச்சத்தை வச்சுட்டு வேதனையை பிரிப்பார், மகிழ்ச்சியை வச்சுட்டு துக்கத்தை விளக்குவார். ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில் வேண்டியதை சிருஷ்டிக்க போகிறார், உண்டாக்க போகிறார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம். சிலதை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிற தேவனுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சிலதை கர்த்தர் உங்களுக்காக, எனக்காகவே உண்டு பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடந்த வாரத்தில், கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக பாண்டிச்சேரியில் ஊழியத்துக்காக போயிருக்கும் போது அந்த போதகர் அந்த ஊழியத்தின் காரியத்தை சொல்லும்போது அவருடைய மகளை குறித்த ஒரு சாட்சியை சொன்னார். அந்த குழந்தை பிறந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஐசியூலே வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடும்போது, அப்படி இழுத்து விடும்போது இந்த பகுதி வந்து அப்படியே ஃபுல்லாக சுருங்கிட்டு அப்படி வெளியே விடும். இது வந்து பார்க்கவே சகிக்காது, ரொம்ப கிரிட்டிக்கல். என்ன மேட்டர்னு ஒழுங்காகவே சொல்லலை. இவங்க கண்ணீர், ஜபம், கதறல், உபவாசம் அப்படி இருக்கும்போது தான் மெயினாக ஒரு செய்தி ஒரு டாக்டர் மூலம் இவங்க அறிந்து கொண்டார்கள். என்னவென்றா, அந்த குழந்தைக்கு லங்ஸ் இல்லை. அதனால் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவை காட்டினாங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வர அந்த ஒயரை எல்லாம் கொடுத்து இப்படி விட்டுருக்குறாங்க. அந்த பிள்ளை ஒவ்வொரு வாட்டி ப்ரீத் பண்ணும்போது, ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களுக்கு இது பார்க்க முடியல, தாங்க முடியல. சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணீரோடு ஒரு இரவு அந்த சகோதரர் சொல்கிறார், நான் ஒட்டஞ்சு அழுதேன். ஆண்டவரே, இவங்க சித்தம் எதுவும் பண்ணிடுங்க ஆண்டவரே, எனக்கு பார்க்க முடியல, பிள்ளை எப்படி என்னால் பார்க்க முடியல. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாராம், நீ கேண்டீனுக்கு போ, அங்கே உனக்கு வார்த்தை இருக்கு அப்படின்னு. அவர் எழும்பி கேண்டீனுக்கு போகும்போது, கேண்டீன் வந்து அப்போ தான் மூடுறதுக்கு, ஏன்னா ராத்திரினால மூடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஐயா ஒரு நிமிஷம் லைட் போட்டு கொடுங்க அப்படி சொல்லிட்டு லைட் போட்டு பார்த்தா அதில் ஒரு கலண்டரில் கிருபை பெற்றவளே அப்படிங்கிற வேர்டு. அந்த வேர்டு பார்த்ததும் அவருக்கு பலன் வந்துட்டு ஆண்டவர் கிருபையை கொடுக்குறாங்க. இனி இந்த பிள்ளை கிருபையினால் வாழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார் ஹாஸ்பிட்டலில். நெக்ஸ்ட் டே ஒரு நர்ஸ் வந்து வராங்க.
இவர் இப்படி வெளியே இருந்துட்டு இருந்தார். குழந்தை 15 நாள் ஆச்சு. அந்த நர்ஸ் வரும்போதே பிள்ளை கிரேஸ் எப்படி இருக்கிறா அப்படி சொல்லிட்டு பார்க்க வராங்க. இவங்க கிரேஸ் இவங்க இப்படி பார்த்துட்டே இருக்கிற பார்த்தா யார் அப்படின்னா, அந்த 15 நாள் ஒரு பிள்ளை மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த பிள்ளை கிரேஸ் எப்படி இருக்கிறா அப்படின்னு. இவங்க அந்த பிள்ளைக்கு யார் பேர் வச்சான்னு கேட்டாங்க. அது ஏன் பிள்ளை, நாங்கள் இன்னும் பேரே வைக்கல. உடனே அந்த சகோதரர், சாரி சார், உங்களுக்கு அப்படி நான் சொன்னது பிடிக்கலன்னா விட்டுருங்க. இல்லை சிஸ்டர், நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, நேற்று இரவு ஆவியானவர் என்னை பாரப்படுத்தி ஜெபம் பண்ண வைத்தார். அப்போ அந்த பிள்ளைய கிரேஸ் கிரேஸ் ஆமென். இவருக்கு நல்ல நம்பிக்கை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் செக் பண்ணி பார்க்குறாங்க, பிள்ளை கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க. திரும்ப செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் சொன்னார் 10 முறை என்னெல்லாம் மாற்றி மாற்றி செக் பண்ண முடியுமோ செக் பண்ணுறாங்க. யாராலையும் நம்ப முடியல, அந்த இடத்துல லங்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு வச்சு வைக்கிறார். அந்த பிள்ளை இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்துட்டார்னா நம்ம உடைகிறது வார்த்தைக்காகவா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் ஏதாவது பேசு, நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆமா, இன்னைக்கும் சேவிக்கிறவர் சிலதை சிருஷ்டிக்க போகிறார். இந்த டெஸ்டிமனி நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கல. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற எதையுமே பேசணும்னு நினைக்கல. எனக்கு நல்லா தெரியுது, ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள ரிசீவ் பண்ண விரும்புறீங்க? எனக்காக சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறார். எனக்காக சிலவற்றை சிருஷ்டிக்க போகிறார். இதுவரை இல்ல, இதுவரை இல்ல. ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காது கேட்கவில்லை. எனக்காக ஆண்டவர் சிலவற்றை அபிஷேகம் பண்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ராலாமா மாதாரா ஷேரே ரே ரிபாபா ரிபாலாரா. சகோதரா சகோதரி, உனக்காக சிலவற்றை இதுவரை இல்ல உண்ட யார்த்தையுமே இல்ல. ஆண்டவர் உனக்காக சிலவற்றை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எல்லா ஸ்கேன் மிஷினும் சொல்லுது இல்லைன்னு, ஆனா பரலோக ஆண்டவர் சொல்றார் இருக்கு. உலகம் அவ்வளவு கண்ணு சொல்லுது இது நடக்காது, கர்த்தர் சொல்றார் இது நடக்கும். ஆமென். அப்போ இல்லாத ஒண்ணு, நடக்காத ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு மேலதான் கர்த்தர் சொல்றார் கிருபை, கிருபை. ஆராபா கலபா சந்தரபா ஏ மாமா லகடரபா ஷேரே. ஓ, இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் இதுவரை இல்ல கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். ஓ ரிமகலோ ஷேரே ரிபா பாலாரா சந்தரே ரிபலரோ டெடரே ரிமகரா லபா ரதடரா ரிபலபா சந்தரபா லகதடரபா ஓடராலராதரே ஷேரே மம்ரோ ரிமமரே தனரா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், அடைக்கலமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போனதை நினைச்சு ஃபீல் பண்ணும்போது கர்த்தர் சொல்றார் அங்க நான் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அடுத்த வார்த்தை அது இப்பொழுதே தோன்றும். நாம பிள்ளைங்கள்ட்ட சொல்ல ஒரு 1/2 hour வெயிட் பண்ண, 1 hour வெயிட் பண்ண இல்ல. கர்த்தர் ஒன்னை செய்யும் போது ஆமென்.